பிரச்சனை இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். அரோரா செல்லக்குட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம காலைல கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தான் போகிறோம். செல்லக்குட்டி குட் மார்னிங். நேற்றுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி சரியான சவுண்டுங்க. வைப்ரேஷனு, பயங்கர வைப்ரேஷனு. என்னடா ஆச்சு டாப் பாக்ஸ் ஏதோ போயிடுச்சு பொழுக்கு, டாப் பாக்ஸ் ஏதோ ஸ்க்ரூ ஏதோ விழுந்துருச்சு பொழுக்கு, பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலேன்னு கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். லாஸ்ட்டு என்னன்னு பார்த்தா எங்கே காட்டுறேன் பாருங்கள். அது லாக் பண்ணிட்டீங்க. எங்கள் டோரை லாக் பண்ணிட்டான். பாய்ண்ணா சேதுபதிண்ணா. அண்ணன் தாங்க ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு. பாருங்க யாருன்னு பார்த்தீங்களா? இந்த பக்கி பேயை பார்த்த பாருங்க. சவுண்டில் டம்மு டம்முன்னு. நான் இதனால என்னாச்சுன்னா சவுண்டு ரொம்ப தான் கேட்குது அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். நான் டாப் ராக்ஸும் ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கு அப்படின்னு நினச்சி அதை ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா கேட்கணும் சவுண்டு. அந்த சவுண்டால் தாங்க பயந்துட்டேன். ஐயோ ஏன்டா இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தாங்க போகிறோம். சிவகங்கை போயிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? காலையில் அழகாக தான் இருக்கிறோம். என்னாச்சுன்னா தூங்கிட்டேங்க, நல்லா தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பயங்கர டயர்டு. ஏன்னா கால்லாம் பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிட்டு நின்றுட்டே இருந்தேன்னா, அதனால் ரொம்ப பயங்கர பெயின். அதனால் எதுவுமே பண்ண முடியல. வடக்கண்டா மாப்பிள்ள மதுரையில் இருந்து வந்துடுறாங்க. இப்போ மதுரை வந்து என்ன, மதுரை என்ன நினச்சிங்க? மதுரை உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. மதுரைனாலே நம்மனாலே மதுரை தான் அப்படிங்கிற மாதிரி. மதுரை வந்து எப்போதுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரை வீரன் தானே. பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒரு 8:30 ஆகுது. க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். காலையிலனாலே க்ரௌட் டைம் தான். என்னடா க்ரௌட்னால எப்படி சொல்லுதான்னு நினைக்காதீங்க. ஐயோ என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டாப்பை மாட்ட மறந்துட்டேன். என்றைக்குனாலுங்க யாருனாலும் பைக் ஓட்டினா ஸ்டாப்பை போட்டுக்கோங்க. ஹெல்மெட் ஸ்டாப் போடாமல் நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட்டே யூஸ் பண்ண வேணாம், வேஸ்ட்டு. வலி 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 வலி. நன்றி. அப்புறம் என்னடா ட்ரீன் டப். ஏன் மதுரையில் எனக்கு மதுரையை பார்த்து பெரிய பொறாமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மதுரையிலேருந்து உங்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப கிட்டங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்காங்க அந்த மாதிரிலாம். நான்லாம் நிறைய பேரில் முக்கால்வாசி ப்ரேயரில் நான் ஸ்கூல் டைம்லலாம் வெளியே தாங்க நிற்பேன். ப்ரேயருக்கு போகவே மாட்டேன். ஏன்னா ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம வந்து செக்கிங் டீம் கூட ஓடிடுறது. ஏன்னா இப்போ தெரிஞ்ச பசங்களாக இருப்பாங்க, அப்படின்னா பெரிய அண்ணன் மாதிரியே தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஓடிடுறது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அப்படி ஓபி அடிச்சுட்டு நம்மளும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற டீம் மாதிரி போயிட்டு அப்படி போயிடுறது. ஏன்னா என்சிசியில் இருக்கும்போது அப்படி தான். அரே ஓ சம்போ மேப்பு என்ன ஆச்சு? மேப்பு தான் கொஞ்சம் சரியில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஹோல்டரு எடுத்துகிட்டு வரலை. ஒரு ரைடுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதே மொபைல் ஹோல்டர் தான். பைத்தியக்கார சுபாஷுக்கு மொபைல் ஹோல்டர் இல்லாமல் ரோட்டில் அலையுதேன். என்ன செய்ய? ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸோடு கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ மேப்பில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டயத்தில் ஆடியோ மேப் நம்மளும் கை விட்டுரும். இல்லை கரெக்டாக தான் போகுது, ஒரே ரோடாக தான் போகுது. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமலே இப்படி போவே ஓடிதியாங்க பாருங்க. அம்மா ஐயா ஏன் இவ்வளோ வருது? மெக்கானிக் ஷிட்டு தானே. நான் 2 போய் ஹெல்ப் பண்ண டைட் பண்ணிவிடும். 2 ஸ்பேனர் மட்டும்.
ஐயப்பன் மோட்டார்ஸ். அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, டைட் மட்டும் பண்ணித்தாங்க. 8 டீ மட்டும் தாங்க, டைட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேரிங் கார்டு தாங்க எங்கே பாருங்க எப்படி ஆடுது பாருங்க. எங்கேருந்து ஆடுதுன்னு தெரியலையே. இந்த செட்டப் தான் நினைக்கிறேன். இது 2 டைட் பண்ணால் விட்டுருக்கானுங்க. ஐயோ எவ்வளோ லூஸ் ஆக்கி வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரன். த்ரெட்டு போயிடுச்சோண்ணே. என்ன பண்ணுறதுண்ணே? ஒன்று ஸ்விங்கம் கழட்டி தான் மரம் போடாமல் நம்மளாம் பின்னாடி சப்போர்ட்டுக்கு நட்டு போட்டு தான் டைட் அடிக்கணும். எதுலண்ணே? அவ்வளோதாங்க பற்றின டைட் வச்சு வச்சு. என்னென்னா உள்ளே நட்டு போட்டு தான் டைட் வச்சுருக்காங்களே. செல்ஃப் த்ரெட் உண்டு, பட் ஆனால் இதில் நட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஷோரூமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரில். ஓகே டன். இன்னும் ஐயப்பன் மோட்டார்ஸ். தேங்க்ஸ் டு ஐயப்பன் மோட்டார்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஸ்பேர் டூல்ஸ்லாம் வந்து நம்ம போகும்போது நம்மளும் வாங்கி வச்சுக்கணுங்க. வாங்கி வச்சுட்டுன்னு வைங்களேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா லூஸ் ஆகுது. நான் என்கிட்ட வெல்டிங் வச்சிடலான்னு பார்த்தேன், பட் வெல்டிங் வைக்க முடியல. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். ஓகே ஃபைன். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரைட்டுங்க, கொஞ்சம் கஷ்டமாக ஆகலாம் கிளம்பா நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை குறுக்கு இந்த கோசிக்கு அந்த மாதிரி. இனிமேல் சவுண்டே கேட்காது பாருங்க. இனிமேல் பீஸ்ஃபுல்லாக போகும் வண்டி. ஏன்னா எல்லாம் டம்மு ஒரு இடத்துல போடும்போது நான் பயந்துகிட்டே இருக்கேன். என்னடா ஆச்சு வண்டியில் ஏதோ ப்ராப்ளமா? எனக்கு என்ன பெரிய பயன் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் பின்னாடி அவ்வளோ வெயிட்டில் இருக்குது. லக்கேஜ் கேரியர் ஏதாட்டும் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? இப்போ பாருங்கள் சவுண்டே இல்லை பாருங்கள். ஜீம் டமாக்கு டம் வழியை விட்டு ஓடிடுவேன். நன்றி. மக்கள் மகிழ்ச்சிக்காக சுபாஷ் நிகழ்ச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. OPS ஸ்குவாட் வி கோ டு. இது அந்த பெரிய ரோடோ மேலே என்ன இருக்குது? ஒரு ஹைவே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க மதுரை. இதுமாரி நம்ம திருநெல்வேலி எப்போ எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஹைவே பிரிட்ஜெலாம் போட்டு சூப்பராக இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த வண்ணாரப்பேட்டை அந்த ஊடையில் அந்த சரணியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வண்டி சூப்பராக இருக்குது. லைக் அந்த ஆஃப்டர் டைட் வச்சதுக்கப்புறம் சவுண்டு இல்லாமல் பார்த்தீங்களா, வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படி ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக. என்னன்னா நான் பாருங்கள் இதில் வந்து நான் இந்த போல்டு போட்டிருக்கேன். போல்டு இல்லாமல் என்ன பண்ணால் அலன்கி போடணும். அலன்கி வந்து கிடைக்கல. ஆர்டர் போட்டிருந்தேன். 1 வீக் ஆகும்னாங்க. மோர் தென் 1 வீக் தாண்டிடுச்சு. ஸோ அலன்கி இங்கே பாருங்கள். ஸ்கூட்டி பாருங்கள். ஐயோ யார்ட்டாலும் போங்க, ஸ்கூட்டிக்கிட்ட மட்டும் பார்த்து போங்க, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏ வீடு வாசனம் இரிட்டர்ஸ். Now play this song. வாவ், என்னடா இது?
இது நூலகமா? ஐயோ பயங்கரமாக இருக்குங்க. நூலகமே இவ்வளோ பெருசா? ஐயோ தரமாக இருக்குங்க. இப்படியே போயிட்டு சரி ஃப்ளைட் ஒன் வேலையாக போகிறோம். ஒன் வேலையாக போகிறேன்னு கேட்டேன் இல்லையா? சரி ஓகே. ஆரோரா செல்லக்குட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லக்குட்டிங்க எல்லா பசங்களுக்கும் பைக்னா எவ்வளோ பிடிக்கும். உள்ள க்ளவுஸ் எல்லாம் உள்ளே இருக்குங்க. க்ளவுஸ் எடுக்கணும். இந்த ரோடை பாருங்கங்க. இது என்ன நம்ம மதுரை மாதிரியாங்க இருக்குது. ஐயோ ஏதோ நார்த் சைடில் உள்ள ஒரு ஏரியா மாதிரி இருக்குங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மதுரை இன்னும் நம்ம நார்மல் மதுரை. அதெல்லாம் இல்லைங்க. பயங்கர டெவலப் ஆகிட்டுங்க மதுரை. இங்கே பாருங்க. ஐயோ காவிரி ஆறு. இதுதான் காவிரி ஆறு தெரியுங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. சோவா பரவாயில்லையே. பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க. மதுரை பயங்கர டெவலப். மதுரை சீமையில மறி கொழுந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யார் பார்க்காம இருக்கீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் இல்லை சர்ப்ரைஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பேரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் அண்ட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுமே ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஃபைன். மாற்ற மாதிரி